எங்கள் நாட்டில் கால்வை திணறிப்போய் நிற்கும் ட்ரம்ப், பிளான் பியை இறக்கும் ஈரான். மத்திய கிழக்கில் மோதல் 4வது வாரமாக தொடரும் சூழலில் போர் நிரந்தரமாக முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. இதற்கிடையே அமெரிக்க படைகள் நேரடியாக ஈரானில் களமிறங்கினால் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் ஈரான் ரெடி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பித்த மத்திய கிழக்கு மோதல் 4வது வாரமாக தொடர்கிறது. கமேனி மரணத்திற்கு பிறகு இந்த மோதல் முடிவுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் போர் முடிவுக்கு வராமல் தொடர்கிறது. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க பரபரப்பு நிலவுகிறது. சர்வதேச அளவில் பாதிப்புகளும் எதிரொலிக்க ஆரம்பித்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, ட்ரம்ப் 10 நாட்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை நடத்த வருவதாகவும் அதுவரை 10 நாட்கள் தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் ட்ரம்ப் எப்போது என்ன செய்வார் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் இதுபோல போரை நிறுத்துவதாக சொல்லிவிட்டு மறுபுறம் தாக்குதலை ஆரம்பிக்கும் வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக இதுவரை ஈரானில் வான்வழி தாக்குதல் மட்டுமே நடந்து வந்த நிலையில் அங்கு அமெரிக்கா நேரடியாக தனது படைகளை இறக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் ஈரான் அணி திரட்டு வருகிறது. அங்கு ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு மையங்களிலும் அதிக அளவில் இளைஞர்கள் குவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படைகள் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு போருக்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் ராணுவம் என இரண்டிலுமே பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரள்வதாக ஈரான் செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒருவேளை ஈரானில் அமெரிக்க படைகள் களமிறக்கப்பட்டால் அது அவர்களுக்கு வரலாறு காணாத நரகத்தை உருவாக்கும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அங்கு ஆயிரக்கணக்கான கடற்படை வீரர்கள் உள்ள நிலையில் வான்வழி பிரிவின் கூடுதல் வீரர்கள் இன்னும் சில வாரங்களுக்கு வந்து சேர்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ட்ரம்ப் சொன்னாலும் அதனை ஈரான் திட்டவட்டமாக மறுக்கிறது. பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லும் ஈரான், அமெரிக்க வீரர்கள் தங்கள் மண்ணில் இறங்கினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதற்காகவே ஈரான் தனது ராணுவத்தை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது.